முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சித்து பேசுவதற்கு விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது என தெரிவித்த விசிக எம்பி ரவிக்குமார், அரசியல் என்றால் என்னவென்று விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லிக்கொண்டு திமுக தான் எனக்கு எதிரி என்று இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இப்பொழுது பாஜகவை எதிர்த்து அவர் எதுவும் பேசுவதில்லை. இதிலிருந்தே அவருடைய அரசியல் என்னவென்று தெரிகிறது. திமுகவை விஜய் அல்ல, இன்னும் பல பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு இன்னும் பல நடிகர்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்து அவரோடு கூட்டணி அமைத்தாலும் கூட இந்த 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். விஜய் அவர்கள் முதல்ல அரசியல் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இது மாநில மக்களுக்கு ஒரு எதிரான திட்டம் என்பதால் எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அதில் பங்கேற்காமல் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை விஜய் எடுத்தார். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை குறை சொல்லி விமர்சித்து பேசுவதற்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.